பாட்டில் எல்லாமே இருக்குது, கேரிங் பாட்டில் எல்லாமே போதுங்களா. தாயோட லெக்சர் பண்ணுவோம். ஹலோ கைஸ், நீ சைக்கிள் வீடியோ எடுக்க வந்துக்கிறோம். இன்றைக்கி என்ன வீடியோ எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 3 மாதமாக கழிச்சு நீ இதை ஷூட்டு வந்துக்கிறோம். நான் வண்டி தான் வந்துக்கிறேன் ஷூட்டு. கீழே இறங்கிட்டு நான் பேசுகிறேன். இந்த இடத்துல ஒரு சைக்கோ இருக்கிறான். அந்த சைக்கோ யாருன்னு தெரியல. நான் கீழே இறங்கிட்டு பேசுகிறேன். எப்படி இறங்குன்னு தெரில. இறங்கிட்டு கேமரா ஆன் பண்ணுறேன். கைஸ், நான் அப்படியே போயின்னே பேசினுக்கிறேன். இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன் நான் 3 மாதமாக ஷூட்டிங் போகலன்னா, அவங்களாம் ஊருக்கு போய்க்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஊருக்கு போய்க்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு போய்க்கிறாங்க. அவங்க பாட்டிலாம் பார்க்கணும்னு சொல்லி ஆஃபீஸில் யாருமே இல்லை. ஆஃபீஸில் நான் ஒண்டி தான் இருக்கிறேன். அதில் தான் வீடியோ 3 மாதமாக வீடியோ போடல. இதுமாரி என்னால் வீடியோ போட முடியுமான்னு தெரியல. ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நடத்தி நான் வந்துக்கிறேன். ஆனால் யாராச்சும் ஆள் இருப்பாங்களா கூட தெரியாது. நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் வந்துக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படி போயின்னு பேசினுக்கிறேன். நான் பார்த்தீங்களா, முள் செடியெலாம் வெட்டி போட்டுருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், முள் செடியெலாம் வெட்டி போட்டுருக்காங்க. அங்கேருந்து தான் வந்தேன். அப்படியே இந்த பக்கமாக போயின்னுக்கிறேன். அங்கே ஒரு வழி தெரியுது, ரோடு. அந்த ரோடுக்காக நான் போயின்னுக்கிறேன். இப்போ அங்கே போய் பார்க்கலாம். அடுத்த ஒரு ஏரியாவே பார்க்கணும். பாருங்கள், அணில் போகுது. இதனால் கேமரா ஜூமிங் பண்ண முடியாது. கேமரா ஜூமிங் பண்ண முடியும், பண்ணுறேன். பாருங்கள், பருக்கு சட்டலாக இருக்குதா. முள் பாருங்கள், பாட்டில் எல்லாமே இருக்குது. கேரிங் பாட்டில் எல்லாமே இருக்குது. இது ஒரு காடு மாரி. நான் பக்கத்தில் பால்வடின்னு நினைக்கிறேன். பால்வடி ஸ்கூல் குழந்தைங்களாம் படிக்க வைப்பாங்க. அந்த பால்வடின்னு நினைக்கிறேன். இல்லை சத்தப்படாத கம்மன் வாங்கிச்சு. அக்கி வயசில் தான் பேசணும். அந்த பக்கம் யார் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பெரியவங்களா கூட இருப்பாங்க. ஆனால் ஒண்டி தான் வந்துக்கிறேன். ரைட் சைடு பையன் இருக்குது. பயம் எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும். யாருக்கு இந்த உலகத்தில் பயம் இல்லை, எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும். அதுன்னு தான் பாருங்க, பண்ணி போதுங்களா. தாயோட போதுங்களா எல்லாமே. இது ஒரு கிணறுன்னு நினைக்கிறேன். இது கிணறு. பறவைங்களா இந்த நேரத்துக்கு இப்படி பறவை தரல. அங்கே இல்லை பறவைங்களா இப்படி இங்கே எதுக்கு இங்கே இப்படி பறவை. நான் இல்லை பாருங்களா, எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குது. இந்த பார்த்தீங்களா, இந்த வேலையில் தான் வந்தேன். ரிஸ்க் எடுக்கிறது தானே நம்ம வாழ்க்கையே. ரிஸ்க் எடுக்காமல் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இது ஒரு கிணறு. இந்த கிணறுலாம் மண்ணும் போட்டு முடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் பார்ப்போம், உள்ளே போதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நிற்கலாம். இப்போ பாருங்கள், பண்ணி போதா. அங்கே பாம்பு கூட இருக்குது. நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வழியே போகணும். இந்த பக்கம் போனால் பாம்பு கூட இருக்குது. நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்கிறேன், அந்த வழியாக போகணும். இப்போ எது சவுண்டு கேட்டுது இங்கே, தெரியுதா? கேட்குதா? கவனம் இருங்க. கைஸ்
வெளியே எப்படி வந்துட்டேன், இந்த பக்கம் எப்படி வந்துட்டேன். ஆனால் உள்ளே போக நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஆனால் இடத்துல கெஞ்சி அடிக்கிற பசங்களாம் கெஞ்சி அடிப்பானுங்களா அவனுங்களாம் இருப்பானுங்க. அவனுங்களாம் இருப்பானுங்க. கேமரா பார்த்தா என்ன நினைப்பானுங்க தெரில. அதான் அதாவது அங்கே யாரும் இருக்கிறாங்களா, சின்ன பசங்கன்னு நினைக்கிறேன். தூரத்தில் இருக்கிறானுங்க. இங்கே பக்கம் யாரும் கத்துறாங்க. யாரும் கத்துற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. தெரியுமான்னு தெரியல. அதான் அங்கே மாதிரி பசங்க எங்கே குதிக்கிறானுவோ. அது யாரும் எதிர் குதிக்கிறானுவோ. நான் யாருமே இல்லையா இதில் உள்ள? நீ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. இல்லை இருப்பானுங்களா? இருப்பானுங்க இருக்க மாட்டேன். இருப்பானுங்க. அன்னைக்கு இந்த இடத்துல நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் சைக்கிள் ஓடுவேனே. அது வேணா இங்கே அது ஒரு பேனர் வேணா இங்கே மேலே போடுறேன், தமிழ் வேணா மேலே போடுறேன் பாருங்கள். அன்றைக்கி அது உள்ளே போட்டால் என்னால் போக முடியல. இன்றைக்கி வந்து எப்படியாச்சும் அது உள்ளே போகணும். எப்படியாச்சும் நான் போயிடணும். யாருக்காண்டலே கிரவுண்டே காலியாக இருக்குது. ஃபுல் ஏரியாவே காலியாக இருக்குது. என்ன தெரில, நீ யாரை கேப்சர் பண்ணுறதுன்னு தெரில. சைக்காவும் இல்லை, ஃபுல் ஏரியாவே ஜாலியாகவே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஃபுல் ஏரியாவே ஃபுல் ஏரியாவே டோட்டலே கிரவுண்ட் காலியாக இருக்குது. தோட்டத்தை கொண்டே காலியாக இருக்குது. அங்கே பாருங்கள் யாருமே இல்லை, ஒரு காக்கா கூட இல்லை. சொன்னல உள்ளே யாரும் வரமாட்டாங்கன்னு. அங்கே நான் பார்த்தேன் 2 பசங்க வந்து மட்டும் இந்த எம்பிடிக்கா எகிரி போயிட்டானுங்க. எங்கேயோ உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகுது. ஒரு இடமா சுற்றி காட்டலாம். ஒரு இடமா சுற்றி காட்டுறேன். என்னாலும் வந்துடு. பாதி அடிச்சுட்டு இருக்கிறாங்களே, என்ன எப்படி இவ்வளோ போகிறது? சரி இதோட வெளியே போயிடலாம். சும்மா காட்டலாம் சொல்லி தான் வந்தேன். சரி இதோட வீடியோ முடிச்சுட்டு வெளியே போயிடலாம். யாரும் இல்லாமல் தெரியுது. காட்டுறேன்.
ஒரு டீமோட வந்து நைட்டு வந்து எடுத்தேன். இந்த காடு நைட்டு பார்த்துக்கலாம், ஏன் பகலில் பார்த்துட்டு நைட்டு பார்த்துடலாம் சொல்லி விட்டுருந்துருப்பேன். சரி நைட்டு பார்த்தலாம் சொல்லி விட்டுருப்பேன். இல்லை அவன் இல்லை, சரி நான் ஒண்டி தான் வீடியோ போட்டு 3 மாதம் ஆகுது சொல்லி நீங்கள் வந்து இந்த இடத்துல வீடியோ எடுத்துனாரு. அங்கே போனால் பசங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அங்கே போனால் யாராச்சும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம அந்த இடத்த வந்து நான் ஒண்டி தான் வந்துக்கிறேன். அதனால் அந்த இடத்த வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் போடுங்க, உங்களுக்கு விருப்பமாக கமெண்ட்டில் போடுங்க. இப்போ டெய்லி வீடியோ வந்து நான் நல்லா முடிஞ்சது டெய்லி வீடியோ பார்க்குறேன். நீங்கள் கமெண்ட் வெறித்தனமாக 100% 100 போட்டு வெறித்தனமாக ஒரு ஆட்டின் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நான் வீடியோ உங்களுக்காக நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? பாய் கைஸ். சரியா?